உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு சுக்கிரன் இணையக்கூடிய காலம் மே மாத 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போது குரு பயிற்சியை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். உச்ச குரு உங்களுக்கு வரப்போகிறாரு. குரு ஹை லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் ரீச் ஆனாலும் சுக்கிரனோடு இணைஞ்சு போகும் பொழுது சில நெகட்டிவும் இருக்குது, சில பாசிட்டிவும் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு, அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். அப்போது இங்கே என்ன நடக்கும், இது என்ன கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ரிஷபராசிக்கு கரெக்டாக மே பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுவார். ஆல்ரெடி மிதுனத்தில் தான் குரு பகவான் இருக்கார். அப்போ அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் அசுர குருவும் தேவகுருவும் ஒன்றிணையும் போது உங்களது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியினுடைய அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ஹைலைட். உங்களுக்கு பெரிய லெவலில் வாக்கு பலம், உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க கிட்ட நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். நீங்கள் பேசும்போது அந்த பேச்சு எடுபடும். அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் சில நல்ல விஷயங்களை உருவாக்கிடுவீங்க. குடும்ப ரீதியில் நீண்ட நாள் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்படின்னா ஒரு திருமண விஷயம் ரொம்ப தடையாகவே இருக்குது, அது நடக்கவே இல்லைன்றவங்களுக்கு டக்குன்னு அது கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் கணவன் மனைவி நீண்ட நாளாக பிரிஞ்சே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சடனாக சேர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதே குடும்பம் வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல பணம் வாங்கினேன், அந்த பணம் கொடுக்கவே முடியல, ரொம்ப நாளாக அது எனக்கு மனபாரமாகவே இருக்குது, இந்த கண்டு சுமைகள் எல்லாம் தீருமா நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு கிளிக் ஆகும். பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதியோட அசுர குரு தேவகுருவான் இருந்து இணைகிறாங்க. அப்போது 8ஆம் வீடுன்றது என்ன, அது உங்களுக்கு மறைவு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி குரு. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவி கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக ஒரு வாய் வார்த்தை விட்டாலும் பெரிய லெவலில் சலிப்பு சங்கடங்கள் வந்துடும். அதுவும் 18 நாளாக சொல்கிறேன் நான். இது சரியாக 18 நாள், அதாவது 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். இந்த நாட்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குடும்பஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி நின்று இருக்கிறார், 1. 2வது தனஸ்தானத்துலேயும் அவர் நின்று இருக்கிறாரு, 2. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும், ஆல்ரெடி ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும். இவ்வளோ தான் விஷயம். அப்போ லாபஸ்தானாதிபதியும் 2ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 2ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போது நம்மக்கிட்ட 10 ரூபா பணம் இருக்குது, அது நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் எதையும் பண்ண வேண்டாம். இந்த 18 நாட்கள் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணுறீங்கன்னா அந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணுங்கள், இல்லைனா அந்த 2ஆம் தேதிக்கு பின்னாடி பண்ணுங்கள். இதற்கு நடுவில் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு நடுவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அதே இடத்துல தான் இருக்கார், 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த பணம் பிளாக்காக வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சரிவுகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக நட்பு ரீதியில் ஒரு பழக்க வழக்கம் வந்தாலோ, இல்லை நமக்கு பிஸ்னஸ் ரீதியில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதை செய்யலாம், அதை பண்ணலாம்ட்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க பேசும்போது அதை நம்பி சரி பண்ணலாம், வந்தால் நமக்கு இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட் தானே அப்படின்னு நினச்சி போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த நேரத்தில் அதை தவிர்த்துடுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினது ரொம்ப நாளாக அது டவுன் ஆகியே கிடக்குது, அந்த பணம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு பூமியில் போட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு பொருளில் போட்டிருப்பீங்க, பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அது கிளிக் ஆகவே இல்லை. ஒருத்தரை நம்பி கொடுத்தேன், பட் அது எனக்கு கைக்கு வரவே இல்லைன்னா இப்போ அது கேளுங்க.
இந்த நேரத்தில் அது கேளுங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதே நேரத்தில் ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் இல்லைன்னா இப்போ நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அழகாக கை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல கமிட்மெண்ட்டை உண்டாக்கிடும். அப்போது இருக்கிற பணத்தை போடுறதுல மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணையறதுக்குண்டான ஒரு காலம் இது. பட் ஒன்றா இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கும். ஏன்னா அசுரகுரு தேவகுரு சேர்கிற நேரம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை அந்த இடத்துல உருவாக்கிடுவார். சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவார். தேர்ட் பர்சன் உள்ளே என்ட்ரி ஆகி சம்மந்தமே இல்லாத ஒரு வாய் வார்த்தையினால பெரிய லெவலில் பிரச்சனையை உண்டாக்கி தரக்கூடிய அளவுக்கு இங்கே பவர் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே நேரத்தில் நட்பு ரீதியில் சேர்க்கை சிநேகித ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தப்பு செய்வாங்க, பழி இவங்க மேலே போட்டுருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த நேரத்தில் இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். இந்த நேரத்தில் கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறதும், ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறதோ, இல்லை மற்றவங்க வேகமாக ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி நாம் உட்காந்துக்கிட்டு போகிறதோ இருக்கக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லேட்டரி, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தொழில் ரீதியில் ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஹார்ட் ஒர்க் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக துணிஞ்சு இறங்கி உங்களுடைய உழைப்பை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக போடுங்க. அதில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு அமைப்பாக மாறிடும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் இந்த இடத்துல இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. அந்த திடீர் அதிர்ஷ்டம் இருக்கிறது போட்டு எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உழைப்பை போட்டு எடுங்க. இல்லைனா அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எதுவும் கொடுத்து வாங்குறதுல ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இங்கே கொடுக்கணுன்ற வாக்கை இந்த 18 நாளில் மட்டும் யார்கிட்டையும் வாக்கை கொடுத்துடாதீங்க. நான் உனக்காக இதை செய்கிறேன், உனக்காக இதை நான் பண்ணுறேன், அதே போல் இவங்கள தான் திருமணம் பண்ணலாம், இவங்க தான் நமக்கு வேண்டியவங்க அப்படின்ட்டு ரொம்ப நீண்ட நாளாக பழகிட்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னாலும் அது உங்களுக்குள்ள பிரச்சனைகளாக மாறிடும். நட்பு அதே போல தான். சில நட்புகள் நகமும் சதையும் போல இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள சலிப்பு சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை மனசில் வச்சு கவனமாக நீங்கள் பேச்சுவார்த்தைகளை கொண்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக எந்த வித பாதிப்புகளும் வராது, குழப்பமே இருக்காது. ஆச்சுங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நானாச்சேன்னு சொல்கிறதோ, அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற பணத்தை எடுத்து பெரிய லெவலில் கொடுத்து நீங்கள் இதை செய், இதை பண்ணுன்ட்டு மற்றவங்கள நம்பி ஒப்படைக்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அது உங்களை டைவர்ட் பண்ணிடும். தேவையில்லாத மன உளைச்சலை கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒன்று செய்தாலும் ரொம்ப ரொம்ப யோசித்து உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரம். அப்போ இந்த நேரத்தில் வேறு என்ன செய்யலாம்? நான் ஏதாவது வெளிநாடு வெளி பிரயாணங்களுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சா, ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணத்திற்குண்டான முயற்சிகளும் இடமாற்றங்களும் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அப்புறம் நீங்கள் ஒரு இருக்கிற வேலையை விட்டுக்கிட்டு ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிடும். ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்சால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு செக்கப், இல்லை ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நெருங்கிய டாக்டரோ யாராவது இருந்தாலும் ஒரு டைம் ஒரு ஃபுல் செக்கப் போட்டுக்கிறது கூட நல்லது தான். அப்போ ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை வச்சோ இல்லை ஒருத்தரை வச்சோ நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் மட்டும் அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். முழுசாக அவங்கள நம்பி ஒப்படைச்சிட்டு அவ்வளோதான் பொறுமையை பார்த்துக்கலாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும். இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடப்பட்டு இருக்கக்கூடியவங்க திருமண முயற்சிகள் பண்ணுங்கள். ஆனால் இந்த நேரத்தில் முடிவு பண்ணாதீங்க. பாருங்கள், 2 இடங்கள் இருக்குன்னா செலக்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸிக்யூட், அதாவது பண்ணுறது குரு
பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அதுவும் ஜூனுக்கு 2க்கு மேலே பண்ணுங்கள். இந்த 18 நாளுக்குள்ளே எது செஞ்சாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கிடும், வீண் விரயங்களை உண்டாக்கிடும். வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக இருந்தே தீரணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, திடீர் யோகம் இருக்குது, அது சில விஷயங்களில் தான் இருக்கே தவிர பெருசாக போட்டு எடுக்கிறதுல இல்லை. அது மனசில் வச்சுக்கிங்க. பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் தெளிவாக இந்த இடத்துல முடிவு எடுக்கணும். அதே நேரத்தில் ஆல்ரெடி அவங்க ஒரு நல்ல நமக்கு ரிசல்ட் கொடுக்கலன்ற வருத்தம் சில பெற்றோர்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பர்சன்டேஜ்னு எதிர்பார்த்தேன், பட் அவன் அவ்வளோ கொடுக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் இப்போது இந்த ஜூனுக்கு மேலே அவங்கக்கிட்ட இன்னுமே கல்வியில் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த பாசிட்டிவ் அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்த காலகட்டங்களில் இருக்குது. பட் இந்த 18 நாள் மட்டுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏற்கனவே ரொம்ப நாளாக பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு பஞ்சாயத்தோ ஏதாவது ஒன்று நாம் உட்காந்து பேசுகிறோம், ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரலான்றத இந்த இடத்துல இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சைலண்டாக தான் பேசுவீங்க, நீங்கள் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் 3rd பர்சன் உங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு உங்களை பேச வச்சுருவாங்க. அது குடும்பத்திலையும் சரி, இந்த மாதிரியான சில பிரச்சனைகளிலும் சரி, இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக சாந்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சில தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வரும். அது ஃபேமிலி விஷயமா இருக்கலாம், இல்லை பழகினவங்க விஷயமா இருக்கலாம், தொழில் ரீதியில் இருக்கலாம், வேலை ரீதியில் இருக்கலாம். பட் எல்லாத்தையும் போட்டு உட்காந்து பொறுமையாக யோசித்து 10-15 நாள் கழித்து எதையும் நீங்கள் இறங்கி செய்கிறது தான் நல்லது. அவசரப்பட்டு சூட்டோட சூடாக வேகமாக இறங்குனீங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு ரிப்ளை வந்துடும், தப்பாக போயிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க, நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள், இவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வாய் வார்த்தையை வாங்கி எடுத்து உங்கள் தலைக்கே கட்டிட்டு போயிடுவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் நாம் ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணாலும், இல்லை சிலர் அவங்க நம்மகிட்டே விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க 10 வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் 1 வார்த்தை 2 வார்த்தை தான் சொல்லுவீங்க. பட் அவங்க சொன்ன 10 வார்த்தை அங்கே போய் சேராது. நீங்கள் சொன்ன 1 2 10 போய் சேர்ந்து கடைசியில் அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை உருவாக்கிடும். கவனமாக இருங்க. என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல இந்த வருடம் ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த புத்தாண்டுலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்ட்டு. இன்னும் குரு பயிற்சியில் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம். பட் இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கான்னு நினைக்க வேண்டாம். இருக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னால் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீங்க. எப்போவுமே ஒரு சின்ன சோதனையை சந்தித்தா தான் பெரிய லெவலில் சாதனையை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. இது ஒரு சோதனைக்குரிய நேரமாக இருந்தாலும் சாதனைக்குண்டான ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இந்த 18 நாள் கழித்து நாம் இன்னும் இந்த குரு பயிற்சி பற்றி நாம் கலந்து பேசலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் கலந்து பார்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுக்க அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பிரகாசமாக கொண்டு போகும். ஏன்னா நாம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஒருத்தில் இறங்கும் பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில கிரகங்கள் இந்த சர்வச வர்க்க பலன்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக மாறிடும். அதனால் சொல்கிறேன், மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.